தாவேகா தனித்து இல்லை, கூட்டணி இவர்களோடு தான் அப்படின்னு சொல்றையே, வர 2026 எலெக்ஷன்ல தாவேகா தனித்துதான் போட்டியிட போகிறது அப்படின்னு விஜய் அவர்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொகுதி பங்கீடு முடிஞ்சு ஒரு சிலர் ஒரு தொகுதியில திமுக கூட்டணியில இடம் கொடுக்கல, இல்ல அதிமுக கூட்டணியில இடம் கொடுக்கல அப்படின்னா தாவேகா கூட்டணிக்கு உடனே வராங்க. தாவேகா விஜய் அவர்கள் அவங்க கேட்ட தொகுதியிலேயே கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் தாவேகா வேட்பாளர்கள் ஆகிடுறாங்க. திமுக அதிமுகவை எதிர்த்து நிக்கிறாங்க. தாவேகா கொள்கைகள் அவர்களுக்கு தெரியுமா? அவ்வளவு வருஷம் திமுக அதிமுக கூட இருக்கும் பொழுது எவ்வளவு ஊழல் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஊழலை எதிர்த்து திமுக அதிமுகவை எதிர்த்து வர 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சு மாற்றாட்சியை தர்றதே தாவேகா விஜய் அவர்களோட இலக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தனித்து போட்டியில்லை. தாவேகா கூட்டணியாகத்தான் களமிறங்குகிறது. அது காங்கிரஸ், பிஜேபி, RSS, அதிமுக, திமுக, விசிக, இன்னும் பல கட்சிகளை சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களோட கனவு ஊழலற்ற ஆட்சி. ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் மேல எவ்வளவு ஊழல் இருக்கு, இன்னும் ஆதவர்ஜுனா அவர்கள் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி நிர்மல்குமார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டே போயிட்டு இருந்தா ஊழல் பட்டியல் நீண்டுட்டே போயிட்டு இருக்கு. அப்போ விஜய் அவர்களோட கட்சி கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டுமே தாவேகா கோட்டையை கட்டி முடிக்க முடியாது. அந்த கட்சி கட்டமைப்பை கட்டி முடிக்கிறதுக்கு அடிமட்டம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது தாவேகா விஜய் அவர்களோட தொண்டர்களோ இல்ல ரசிகர்களோ ஆரம்பத்துல பல வருஷங்களா ரசிகர் மன்றத்துல இருந்து மக்களுக்காக சேவைகள் செஞ்சுட்டு இருந்த டிவிக்கு ஐடி விங், இல்ல விஜய் அவர்களோட ஐடி விங், விஜய் அவர்களோட ரசிகர் சங்கம், அப்படி தொண்டர்கள் இருந்தாங்களே அவர்களுக்கெல்லாம் சீட் கொடுத்தீர்களா? கொடுக்கல. மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகள்ல டிவிக்கு ஒரு பங்கு, அப்படியே 90% மேல மாற்று கட்சியினருக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் திமுக, அதிமுக, இன்னும் பல கட்சிகளுக்கு. இதை வச்சு பார்க்கும் பொழுது தாவேகால 234 தொகுதிகள்லயும் நிக்கிறதுக்கு தாவேகாவில உண்மையா உழைத்த தொண்டர்களோ ரசிகர்களோ இல்லையா? எத்தனையோ கோடி பேர் ரசிகர்களா மக்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது, ரசிகர்களா இருக்கும் பொழுது, தொண்டர்களா இருக்கும் பொழுது 50,000 பேர், லட்சம் பேர் தாவேகாவில நான் தொகுதிகள் நிக்கிறேன் அப்படின்னு அந்த விருப்பமனு வாங்கிட்டு போகும் பொழுது மாற்று கட்சியினர்களுக்கும் ஒரு சில பாலியல் குற்றச்சாட்டுகள், குற்றங்கள் ஈடுபட்டவர்களுக்கு தொகுதிகளை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் சொல்ற மாதிரி பணம் தான் முக்கியமா போச்சா? டிவிகே அவர்களுக்கும் டிவிகே விஜய் அவர்களுக்கும் கட்சி கட்டமைப்பு நாங்க ஒழுங்கா வடிவமைச்சிட்டோம், எங்களுக்குன்னு கொள்கைகள் இருக்கு, அந்த கொள்கைகள் வழிதான் போவோம் அப்படின்னு தெளிவா சொல்லும் பொழுது அந்த ரசிகர்கள் எங்க போனாங்க? அந்த தொண்டர்கள் எங்க போனாங்க? இந்த மாற்று ஆட்சி அப்படின்னு சொன்னீங்களா, அது எங்க போச்சு? திமுக அதிமுகவுக்கு மாற்றா வரன்னு சொன்னீங்களே, அது எங்க போச்சு? அந்த கனவு எங்க போச்சு? இப்படி ஊழல் செய்தவர்கள் தான் வந்து நிற்பார்கள் அப்படின்னு சொன்னா அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் இது மாதிரியே டிவிகேவும் அவர்களோட போய் ஒரு கூட்டணி அமைச்சு சேர்ந்துட்டாங்களா? டிவிகேவோட தனித்துவம் என்ன? விஜய் அவர்கள் திமுக தான் தீய சக்தி, அதிமுக தான் ஊழல் சக்தி, டிவிகே நல்ல சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது தீய சக்தியும் உங்க கட்சியில் இருக்கிறாங்க, தூய சக்தியும் உங்க கட்சியில் இருக்கிறாங்க, ஊழல் சக்தியும் உங்க கட்சியில் இருக்கிறாங்க. இந்த மூணுல எது நிஜம்? இது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி இவ்வளவு நாள் அவர்களோட கொள்கைகளை விமர்சிச்சுட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு டிவிகேவுக்கு எதிராகவே பேசாததற்கான காரணம் என்ன? இப்படி பாலியல் குற்றத்துல செஞ்சு வெளியே வந்தவங்க, இப்பதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கஞ்சா விற்பனை செய்திருந்தவங்க ஜெயில இருந்து வெளியே வந்தவர்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கும் பொழுது தாவேகால உண்மையான தொண்டர்கள் இல்லையா? இதுதான் திரும்ப திரும்ப கேட்க தோணுது. இப்படி தாவேகா விஜய் அவர்கள் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி சரியான முறையில் அனைத்து தொகுதிகளுக்கும் உண்மையான வேட்பாளர்களை நிறுத்துவோம், மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுப்போம், வரும் 2026 எலெக்ஷன்ல மாசா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்காகவே உழைச்ச, மக்களுக்காக உழைச்ச எத்தனையோ தொண்டர்கள், எத்தனையோ இளைஞர்கள் தாவேகா கட்சியிலும் தாவேகா கூட்டணியிலும் எம்ஜிஆர் அதிமுக இருக்கிறதுனால அது தாவேகா கூட்டணி தான். அப்படி சொல்லும் பொழுது இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது ஏன் இது மாதிரி குற்றங்கள் செய்தவர்களுக்கும், குற்றம் செய்வதற்கு துணை போனவர்களுக்கும், ஊழல் செய்தவர்களுக்கும், வேற்று கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கும், உங்க கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கும் தொகுதிகள் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மெயினா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோபுரத்தை கட்டுறதுக்கு சில நாட்கள்லயும் கட்டலாம், பல நாட்களையும் கட்டலாம். ஆனா சரியறது ஒரு சில நாட்கள்லயே சரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா பத்தாது, அவர்களுக்கு கீழே 4 பேர் ஸ்ட்ராங்கா இருந்தா பத்தாது. பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ற ரசிகர்கள் எல்லாருமே உண்மையா இருந்தாலும் பத்தாது. அவர்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே சமூக நலன் பண்ணிட்டு இருந்தாலும் பற்றாது. ஆனா இந்த தொகுதி பங்கீடு எல்லா தொகுதிகளையும் உண்மையான ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறது, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது, இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது தாவேகா விஜய் அவர்களுக்கு புரியாதா? இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வர 2026 எலெக்ஷன்ல தாவேகா கூட்டணி எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றது. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.